நம்மிடம் 3 குணங்கள் உண்டு. சத்வம், ரஜோ, தமோ. இதுல எது சக்தி வாய்ந்ததோ அதுதான் நம்மிடம் மேலோங்கும். அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறது. இதுல தமோ குணம் இருக்கிறது பாருங்கள், அது மோசமானது. ரஜோ குணம் என்பது கொஞ்சம் சுறுசுறுப்போடு நாம் செயல்பட வேண்டிய ஒன்று. ஆனால் சத்துவ குணம் என்பது எதிலுமே பற்றில்லாமல் இருப்பது, தன்னலம் இல்லாமல் இருப்பது, பலனை எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவுவது என்று சொல்லுவார்கள். அப்போ நாம் எல்லாம் சத்துவ குணத்தை பெற்று நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் அர்த்தம். இதுல தமோ குணம் என்று இருக்கிறது பாருங்கள். இந்த தமோ குணம் என்பது சோம்பல், தூக்கம், இதை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அப்ப இதை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு ஆசிரமத்துல குருநாதருக்கு மற்றவர் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருந்தது. மற்றவருடைய விருப்பங்கள் என்னவோ அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி அந்த குருநாதருக்கு உண்டு. ஒரு நாள் எலி ஒன்று குருநாதர் முன் தயங்கியபடி வந்தது. எலியை பார்த்து குருநாதர் கேட்டார், என்ன வேண்டும் உனக்கு? தரிசிக்க வருவோரினுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வரம் தருகிறீர்களே சுவாமி, ஆசிரமத்தில் உள்ள பூனை ஒன்று என்னை கொன்றுவிடுமோ என்கிற பயம் எனக்கு இருக்கிறது. எனவே என்னை பூனையாக மாற்றிவிடுங்கள் சுவாமி, கெஞ்சியது. அவரும் பூனையாக மாற்றிவிட்டார். சில நாள் கழிந்ததும் அந்த பூனை தலைதெறிக்க ஓடி வந்தது. என்ன ஆயிற்று? குருநாதர் கேட்டார். தன்னை ஆசிரமத்தில் உள்ள நாய் துரத்துகிறது சுவாமி, எனவே நாயாக மாற்றும்படி வேண்டியது. அதையும் நிறைவேற்றிவிட்டார். சில நாட்கள் கடந்தது. அந்த நாய் குருவிடம், காளை மாடு ஒன்று குத்த வருகிறது, என்னை காளையாக மாற்றுங்கள் என்று சொன்னது. குரு மறுத்தார். என்ன இது? காலில் விழுந்து கதறியது. சரி, தப்பித்து போ என்று சொல்லி காளையாகவும் மாற்றிவிட்டார். இப்ப காளையாக காட்டிற்குள் மேய சென்ற அதே வேகத்துல திரும்பியது. இப்ப என்ன ஆயிற்று? காட்டுக்குள் மேய சென்றேன் சுவாமி, புலி ஒன்று என்னை கொல்ல துரத்துகிறது, என்னை புலியாக மாற்றி உயிர் பிச்சை கொடுங்கள், கெஞ்ச ஆரம்பித்து விட்டது. புலியாகவும் மாற்றிவிட்டார். இப்ப புலியாக மாறி ஒரு வாரம் கடந்திருக்கும். மீண்டும் குருநாதரை நோக்கி இப்போ புலி வந்தது. உனக்கு என்ன? இப்போது என்ன பிரச்சனை? புலியாக நீ இருக்கிறாய். காட்டில் இருக்கக்கூடிய வேடர்கள் துப்பாக்கியோடு மிரட்டுகின்றார்கள் சுவாமி, பயமாக இருக்கிறது. புலி. குருநாதர் பொறுமை இழந்தார். எளியாக இருந்த உன்னை எப்படி மாற்றியும் பிரச்சனை தீரவில்லை. காரணம், உருவத்தால் மாறிய நீ உள்ளத்தால் மாறவில்லை. இதுதான் நமக்கு பாடம். உருவத்தால் மாறிய நீ உள்ளத்தால் மாறவில்லை. எனவே உடலாலும் எலியாகவே இரு என்று மீண்டும் எலியாக்கிவிட்டார். நாமும் எலி போல செயலால் மட்டுமே மாற விரும்புகிறோம். பல நேரங்களில எலி போல செயலால் மட்டுமே மாற விரும்புகிறோம். மனதார மாறாவிட்டால் எப்படி பலன் கிடைக்கும்? அப்ப மனதார மாறி நல்ல பலன் கிடைக்க வேண்டுமே என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சோம்பல், அதிக நேர தூக்கம், எதையும் செய்யாமல் அப்படியே இருந்த இடத்திலே இருப்பது, இதெல்லாம் தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு. இந்த தமோ குணத்தை கைவிட்டால் தான் செயல்கள் என்பது தானாக மாறும். அப்ப செயல்கள் நன்றாக சுறுசுறுப்பை பெற ரஜோ குணம். அப்ப ரஜோ குணத்தை தாண்டி எல்லாவற்றிலும் எல்லா மக்களுக்கும் நன்மை வைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் சத்துவ குணம். இதற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற உணவு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டம், நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே காரணமாகிறது. அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கிறது என்கிற போது அந்த தொடர்பு நம்மை சுற்றி நாம் எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோம், அதை பொறுத்துத்தான் இங்கு குணம் வேலை செய்கிறது, செயல்கள் நல்லவையாகிறது. அப்ப குணமும் செயலும் நமக்குள் உருவாக நாம் எப்படிப்பட்ட சூழலில, எப்படிப்பட்ட நட்பு வட்டம், சுற்றம், உணவு பழக்கம், இவையெல்லாம் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலையில நாம் இருக்கிறோம் என நாம் நினைத்தால் மனம் மாறும், நல்லவை சேரும்.